இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கோவில் ஸ்டைல் புளியோதரை அதுவும் குக்கர்லேயே எப்படி ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கலான்னு பார்க்கலாமா? ஸோ, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் இந்த பொருள்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் குக்கர்ல எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு நல்லா வறுபட்டதும் நிலக்கடலை போட்டுக்கோங்க. நிலக்கடலை நல்லா வறுபடட்டும். வறுத்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து புளி தண்ணியாவே கரைச்சு எடுத்துக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 3மே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம வறுத்து அரைச்ச பொடி இருக்கு இல்லையா? அத வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா திக்கா இருக்கும் நமக்கு புளி சாதம். ஸோ வந்து போட்டுட்டு நம்ம அரிசிய வந்து கழுவி அதில போட்டுறலாம். ஸோ அவ்வளோதான். இது முடிஞ்சது. குக்கர மூடி 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா, சூப்பரான புளியோதரை ரெடி. ஸோ இந்த மாரி லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்க ரெடி பண்ணி குடுக்கலாம். இல்ல சட்டுன்னு செய்யணும்னா இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. Bye.